இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்கள். பிரண்டையை நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி இப்படி காய வச்சிடும், கழுவிடுங்க, நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இங்கே பாருங்கள், பிரண்டைக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அதையும் கழுவி வச்சுருக்கேன். எனக்கு வந்து காரம் கம்மியாக போதும், அதனால் 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்க, அந்த உளுந்து, அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம். இதுக்கு பிரண்டை துவையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் தான் பிரண்டை துவையலே செய்யணும். நான் வந்து ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா பிரண்டையை முதல்ல நல்லா வதக்கி எடுத்துருங்க. பிரண்டை வந்து வதக்கும் போது கொஞ்சம் வெடிக்கும், அது தண்ணி பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி நின்னே போட்டுக்கோங்க. வதக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் இது பயங்கரமாக வெடிக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இதை நல்லா அந்த தண்ணி உள்ள தண்ணிலாம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி வதக்கிடுங்க. பிரண்டை துவையல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 6 வயசு 7 வயசு பாப்பாக்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கவே ஆரம்பிச்சிடலாம். சாப்பிடும்போது அந்த துவையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்லா வதக்குங்க. வதக்கும் போது டக்கு டக்குன்னு வெடிக்கும், பயந்துடாதீங்க. இந்த பார்த்தீங்கன்னா நல்லா வதக்குங்க. இந்த கலர் அப்படியே மாறணும். இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது மாறணும். அது எப்போ மாறணும்னா அந்த தண்ணி எண்ணெயும் இப்படி ஒன்றா பட்டு தெரிக்கும் போது டப்புன்னு வெடிக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதான் நமக்கு அடையாளம். கலர் நல்லா மாறணும். நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் வேலை தான் இது, இருந்தாலும் நமக்கு கால் வலி வராது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆனோடனே நானே தெரிஞ்சுக்குவேன். கால் வலிக்க ஆரம்பிச்சோடனே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நமக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு என்ன பண்ணுவேன், சந்தையில் போய் ஒரு கட்டு இது வாங்கிப்பேன், பிரண்டை வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ருவேன். நான் 1 வாரம் அந்த துவையல் அரைச்சி வச்சோம்னா 1 வாரம் வருங்க. அந்த 1 வாரம் அந்த துவையலை வச்சு சாப்பிடுவேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு கால் வலியே வராது. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெடிக்குது, சவுண்டு கேட்குதா, லைட்டாக வெடிக்கும். அப்போ சிம்மில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், கலர் சுத்தமாக மாறிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பவுலில் வச்சுருங்க. பவுலில் வச்சுட்டு இப்போ இன்னொரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நம்ம வதக்குறதுனால அதில் கொஞ்சம் எண்ணெய் போயிடுச்சு, அதனால் இன்னொரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுதான் மெயினானது, தாளிக்கணும். என்னென்ன போட்டு தாளிக்கிறங்கிறத மட்டும் நீங்கள் கவனிங்க. கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டுருங்க, நல்லா வதங்கட்டும். நான் இந்த பொருள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து அரைப்பேன், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க மாட்டேன். ஏன்னா இது நம்ம வச்சு சாப்பிடணும். நம்ம தேங்காய்லாம் இதில் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து 1 வாரம் கூட சாப்பிடுவேன். சில டைமில் டைம் இல்லைன்னா 10 நாள் கூட எனக்கு வந்து இது 10 நாள் கூட இதை நான் வச்சு சாப்பிட்ருக்கேன். அதனால் ஒன்றும் ஆகாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் போட்டு தான் நம்ம வந்து செய்யணும். சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். இதை நல்லா கிண்டுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா இப்படி இருக்கும். கிளறும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பிரண்டை செய்யும் போது எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. அது நம்ம கட் பண்ணி உரிப்போம்ல, அதனால கை வந்து நல்லா அரிக்கும் நமக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கேன். இப்போ இதை நல்லா கிளறுங்க. நல்லா கிண்டினோடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். அடுத்தது கருவேப்பிலை போட்டு அரைங்க. நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் வைப்பேன், ஏன்னா நம்ம தாளிச்சோம்னா அதில் சாப்பிட மாட்டோம், அதை தூக்கி கீழே தான் போடுவோம். அதனால் இதுலேயே வந்து என்ன செய்வேன், நிறைய கருவேப்பிலையை போட்டுருவேன். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தேவையான நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருங்க, அதை போட்டுக்கோங்க. அதுதான் வந்து இந்த அரிப்பு தன்மை நமக்கு இருக்குல்லங்க, கையில் பட்டாலே அரிக்குதுன்னா குடலுக்குள்ளே போனால் எப்படி அரிக்கும். அதனால் வந்து புளி போட சொல்லுவாங்க. புளி தேவையான அளவு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம போடுவோம்ல, அந்த என்ன இருக்குது, இட்லிக்கெலாம் போடுவோம்ல அந்த உளுந்து, அது. இதை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்கையில உப்பு போட்டுருக்குல்ல, அடிப்பிடிச்சிக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வாச மணமாக இருக்கும். இது யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப நல்லா இது கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வயிற்றில் ஏதாவது இந்த கட்டிகள் சின்ன சின்ன கட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, நீர் கட்டி இந்த மாதிரிலாம், நீங்கள் பிரண்டையை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அது ஸ்டார்டிங்கில் என்ன, நான் சொல்கிறது ஸ்டார்டிங் பீரியடை பற்றி பேசுகிறேன். கொஞ்சம் சிவியராக உள்ளவங்களுக்கு நான் சொல்லலை. ஸ்டார்டிங்கில் குழந்தைங்களுக்கு வயிற்று வலிக்குது அது எதுன்னு சொல்லுங்களேன். இந்த பிரண்டையெல்லாம் கொடுத்து வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுனால அந்த என்ன நச்சுத்தன்மையெல்லாம் வந்து இந்த நீர்க்கட்டியில் உள்ளது எல்லாமே வந்து கரைஞ்சி தன்னாலே வெளியில் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன் ஸ்டார்டிங் பீரியடில் உள்ளவங்க. இந்த நேரத்தில் பெருங்காயம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஃபைனலாக காஞ்ச மிளகா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டேன், காரம் ரொம்ப சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிடுங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம், பெருங்காயம், உளுந்து, கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, புளி, இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால இது கெட்டு போகிறதுக்கான எந்த ஒரு பொருளுமே நம்ம இதில் சேர்க்கலை. கடுகு, உளுத்தம் பருப்பு இதில் போட்டு வதக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆறினோடனே என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா அரைச்சிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடணும். நம்ம வதக்கி வச்சுருக்கிற எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற இந்த பிரண்டை, அப்புறம் இந்த திங்ஸு, நம்ம வதக்கின திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இது 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து ஒரு பாக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், ஜென்ஸுன்னு கிடையாது, லேடிஸுன்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். 6 வயசுக்கு மேலே உள்ள பாப்பாக்க சாப்பிடலாம். இதை கொடுங்க. இந்த கால் வலிக்குதுன்னா அது எந்த ப்ராப்ளமும் வராது. இதெல்லாம் நமக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி அருமையெல்லாம் அவ்வளோவா தெரியாது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக தெரியாது. பிரண்டை பொடிலாம் செய்கிறாங்க, அதெல்லாம் வந்துருச்சு எல்லாமே. அதுவும் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. இருந்தாலும் நம்ம நேச்சுரல் ஃபுட்டுன்னு இருக்குல்லங்க, அப்படியே இயற்கையாக உள்ளது. இதை ஒன்றும் பொடி பண்ணல, ஒன்றும் பண்ணல, அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிடும்போது இதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் எல்லாமே பேக்கிங்கில் அடைச்சி தானே உங்களுக்கு வருது. இது நம்ம சந்தையில் போய் வாங்குகிறோமா, வாங்கி அப்புறம் உடனே செய்கிறோமா, அப்போ அதோட தன்மை அப்படியே தானேங்க இருக்கும், மாறாதில்ல. இது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். இப்போ இதை போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து அதை எப்படி தாளித்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டு தாளிக்க போகிறேன். அவ்வளோதான். நல்லெண்ணெய் ஊற்றி, ஏன்னா நிறைய நல்லெண்ணெய் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஊற்றிருக்கோம்ல, அதனால இதுக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க போதும். என் சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து இருக்குல்ல, 2 சேர்த்து தான் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும் போதும் முன்னாடி நம்ம அரைச்சோம்ல, அதுலேயே நம்ம கடுகு உளுந்து சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பொரியட்டும். பொரிஞ்சோடனே சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சதை தூக்கி அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. சாதத்துக்கு, நான் சாதத்தில் தான் போட்டு சாப்பிடுவேன், மற்றெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. சாதம் தானே பெரும்பாலும் சாப்பிடுவாங்க இதில் வச்சு. நான் அதான் சாப்பிடுவேன். நல்லா பெரட்டி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதை நல்லா பெரட்டிடுங்க. அவ்வளோதான். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு போடுங்க. நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். நிறையா செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த அளவு போடுங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்து செஞ்சுருக்கிறேன், அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி இது தீர்ற வரைக்கும் டெய்லி ஒரு வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 கரண்டி போட்டு டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கால் வலி சுத்தமாகவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ்.
நான் செஞ்சு பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிரண்டை துவையல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். நான் காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டிருக்கனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் உங்கள் தேவைக்கு வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் ரெட்டிஷாக காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.